விசுவாசிகள் கண்டிப்பாக ஒரு சபையாய் கூடி வர வேண்டுமான்னு கேட்டால், எல்லோருமே என்ன சொல்லுவாங்க? ஆமா, சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள்னு வேதத்துல சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பலரும் இன்னைக்கு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறது போல, சபை கூடி வருகிறதை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லல. மாறாக, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அதாவது கண்டிப்பாய் சபை கூடி வரணும் அப்படின்னு வேதம் சொல்லாமல், விசுவாசிகள் சபையாய் கூடி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சபையாய் நாம் கூடி வந்து என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிற காரியங்களை செய்யாமல் விசுவாசிகள் ஒரு இடத்திற்கு கூடி வருவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம எப்படிப்பட்ட நோக்கங்களுக்காய் சபையாய் கூடி வரணும், சபையாய் கூடி வந்து என்ன செய்யணும் என்பதை குறித்து வேதம் என்னென்ன காரியங்களை சொல்லுதுன்னு பார்ப்போம். நாம் சபைக்கு போவதற்கு முதன்மையான காரியமாக வேதம் வெளிப்படுத்துவது இதைதான். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதற்காக. இதேதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. அதாவது சபையில் நாம் பாடுகிற சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டுகள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறதா இருக்கணும். எதற்காக புத்தி சொல்லணும்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் சபையாய் கூடி வந்து ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்வது பாவத்தை குறித்து உணர்த்துகிறதாய் இருக்கணும். தேவனை குறித்தும் அவருடைய குணாதிசயங்களையும் ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிறதாய் இருக்கணும். நம்மை ஆண்டவருடைய பாதையிலே நடத்துவதாய் இருக்கணும். இதுதான் சபை கூடுவதற்கென்று ஆண்டவர் வைத்திருக்கின்ற முதன்மையான நோக்கம். நம்முடைய மனங்கள் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாமல் இருப்பதற்கு விசுவாசிகள் ஒன்றாய் கூடி வந்து புத்தி சொல்லணும். அதிலும் முக்கியமாக ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். அதாவது நான் மற்றவர்களுக்கு புத்தி சொல்வதற்காக சபைக்கு போறேன்னு நினைக்க கூடாது. மற்றவர்கள் எனக்கு புத்தி சொல்வாங்க, என்னுடைய பாவங்களை குறித்து எனக்கு உணர்த்துவாங்க, அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாழ்மையோடு எதிர்பார்ப்போடு சபைக்கு போகணும். இங்கே புத்தி சொல்வது அப்படின்னாலே மற்றவர்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி அவர்களை கண்டிப்பதல்ல. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25 இந்த வசனத்தை வாசிச்சோம். அதுக்கு முன்னாடி 24வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அதாவது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் என்பது அடுத்தவர்களுடைய குற்றங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சு சுட்டி காட்டி கண்டிப்பதல்ல. மாறாக அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அதாவது சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் அன்பிலும் நற்கிரியைகளிலும் வளரும்படி அவர்களை நாம் ஏவ வேண்டும். நமக்கு கர்த்தருடைய வசனம் இருக்கு, ஆண்டவருடைய உதவி நமக்கு இருக்கு, பரிசுத்தம் அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்கிற உண்மையை உணர்த்தி பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு உதவி செய்யணும். இதுதான் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல். இதுதான் சபை கூடுவதற்கான முதன்மையான நோக்கம். அடுத்த நோக்கம், சபைக்கு சென்று நான் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்தணும். அது மட்டுமல்ல, அப்படி மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்தாத ஒன்றை நான் சபையில செய்யக்கூடாது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா, பவுல் ஆவிக்குரிய வரங்களாகிய அந்நிய பாஷைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் முக்கியப்படுத்தி எழுதுவது போல தோன்றும். ஆனால் பவுல் இந்த அதிகாரத்துல உண்மையிலேயே வரங்களை முக்கியத்துவப்படுத்தி எழுதல. மாறாக சபையில சிலர் ஆவிக்குரிய வரங்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு புத்தி சொல்கிறார். 4வது வசனம் பாருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பவுலுங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தர் சபையில வந்து அந்நிய பாஷை பேசுவதால மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால சபையில அந்நிய பாஷை பேசாதீங்க. ஏன்னா நான் சபையில எது செஞ்சாலும் அது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதான்னு பார்த்து செய்யக்கூடாது. மற்றவர்களுக்கு அது பக்தி விருத்தியை உண்டாக்குமான்னு பார்த்து தான் செய்யணும்.
அதனால தான் பவுல் சொன்னார், அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி செய்வது யாருக்கும் பக்தி விருத்தியை ஏற்படுத்தாது. அதனால தான் 19ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அப்ப சபையில வந்து உட்கார்ந்துகிட்டு மற்றவர்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியலனா எனக்கு என்ன, நான் தேவன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா சபையில நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்தணும். சபை கூடுவதற்கு வேதம் காட்டுகிற அடுத்த நோக்கம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன். சபைக்கு போனா எனக்கு இது கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு சில உதவிகள் கிடைக்கும், எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்முடைய சுய பிரயோஜனத்தை மனதில் கொண்டு நாம சபைக்கு போகக்கூடாது. பிறருடைய பிரயோஜனத்தை மனதில் கொண்டு நாம சபைக்கு போகணும். பிறருக்கு எந்த வகையிலே பிரயோஜனத்தை உண்டாக்க முடியும் என்ற எண்ணத்தோடு நாம சபைக்கு போகணும். சபையில சென்று நாம் செய்கின்ற எல்லா காரியமும் சபைக்கு வருகின்ற மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சபைக்கான அடுத்த நோக்கம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் அப்படின்னு சொன்ன உடனே நாம் அற்புத வரங்களை குறித்து யோசிப்போம். ஆனால் இங்க அற்புத வரங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு பேதுரு சொல்லல. நம் எல்லோருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற இயற்கையான வரங்களை குறித்து வேதம் இங்கே சொல்கிறது. அந்த வரங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நாம உதவி செய்யணும். எப்படின்னு தெளிவுபடுத்துறார் பாருங்க. 7ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜபம் செய்வதே ஒரு வரம். நம்ம எல்லோருக்குமே அந்த வரம் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஜபிக்கலாம் தெரியாது, அவங்களாம் நல்லா ஜபிக்கிறாங்க அப்படின்னு. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களிடம் ஜபிக்க தெரிஞ்சவங்க, ஜபிக்க தெரியாதவங்க அப்படின்னு 2 பிரிவுகள் எல்லாம் கிடையாது. நாம் அழகான வார்த்தைகளை சொல்லி வர்ணனையோடு ஜபித்தால் தான் ஜபம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது அல்ல ஜபம். மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறணும், மற்றவர்களுடைய வாழ்விலே சமாதானம் வரணும், சந்தோஷமா இருக்கணும் என்கிற அக்கறை இருக்கு பாருங்க. இந்த அக்கறையோடு நாம் ஜபித்தோம் என்றால் அந்த ஜபம் தான் வல்லமையான ஜபம். அழகான வார்த்தைகளை சொல்லி வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி கொண்டு ஜபத்தின் இடையிலே வசனங்களை சொல்லி கொண்டு ஜபிக்கிறோமே, அந்த ஜபம் கேட்பதற்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கின்ற ஜபம் அதுவல்ல. மற்றவர்கள் மேல் இருக்கிற உண்மையான அக்கறையோடு நாம் ஜபிக்கின்றோமே, அந்த ஜபம் தான் தேவன் ஏற்றுக்கொள்கிற ஜபம். இந்த வரம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்குமே உண்டு. இந்த வரத்தை பயன்படுத்தி நாம மற்றவர்களுக்காக ஜபிக்கணும். அடுத்து 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு வேதம் காட்டுகிற முக்கியமான வரம். இந்த அன்பு என்கிற வரம் நம்மிடத்தில் இருந்தால் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்மிடத்திலே அன்பு இருந்தால் மற்றவர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் பெருசுபடுத்தி பார்க்காமல் அவர்கள் அந்த பாவங்களில் இருந்து விடுதலை அடைவதற்கு ஏற்ற விதத்திலே நாம் அவர்கள் மேல் அன்பு செலுத்தி அவர்களை அதிலிருந்து விடுவிப்போம். அப்போ அன்பு என்பதே மிகப்பெரிய வரம். இந்த வரத்தை பயன்படுத்துவதற்காகவும் நாம சபைக்கு செல்வோம். அடுத்து 9ஆம் வசனம். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். மனதிற்குள் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் மற்றவர்களை உபசரிப்பதே ஒரு வரம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, அவனவன் பெற்ற வரத்தின்படியே ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். 11ஆம் வசனம். போதிப்பது வரம், மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒரு வரம். சபை கூடி இப்படி நாம் செய்கின்ற எல்லாவற்றுக்குமான முக்கிய நோக்கம், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. இவைகள்தான் நாம் சபைக்கு செல்வதற்கான நோக்கங்களாய் வேதம் காண்பிக்கிறது அன்றி, சபைக்கு போனா எனக்கு நல்லது, எனக்கு ஆசீர்வாதம், என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா அந்த நாளே எனக்கு சமாதானமா இருக்கும்,
இப்படி எல்லாவற்றிலும் என்னை, எனக்கு என்பது போன்ற நோக்கங்களை வைத்துக்கொண்டு நாம் சபைக்கு சென்றால், அது தேவன் விரும்புகிற சபை கூடுகை அல்ல. நாம் சபைக்கு செல்வது நம்முடைய இயற்கையான வரங்களை பயன்படுத்தி சபைக்கு வருகின்ற மற்றவங்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை தேற்றுவது, இவை எல்லாவற்றையும் மற்றவர்கள் முன்பாக என்னை ஒரு நல்ல விசுவாசியாக காண்பித்துக் கொள்ள அல்ல, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாய் செய்வது. இவைகள்தான் சபை கூடுவதற்கு வேதம் கொடுக்கின்ற நோக்கங்கள். அதனால சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு கண்மூடித்தனமாக ஒரு கட்டளையை ஏற்படுத்தாமல், நாம் சபையாய் கூடி என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சபை கூடி அவைகளை செய்வதுதான் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கும்.